நடிகர் சூர்யா அவர்கள் நடிக்கக்கூடிய ரெட்ரோ திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். நடிகர் சூர்யாவை உங்களுக்கு மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் சூர்யா அவர்கள் ரெட்ரோ என்ற திரைப்படத்தில் நடிக்கின்றார். இந்த திரைப்படம் கங்குவா திரைப்படத்திற்கு பிறகு நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. அடுத்ததாவது இந்த திரைப்படத்தில் இயக்குவது யாரென்றால் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்குகிறார். இந்த திரைப்படத்தை கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இயக்குவதாலேயே இந்த திரைப்படம் மிக சிறப்பானதொரு கதைக்களமாக இருக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் எடுத்த திரைப்படங்கள் இதற்கு முன்பு பல ஹிட்டாகி இருப்பது நம் அறிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது. மேலும் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடன் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இணைந்து இசைக்கக்கூடிய இசை மற்றும் திரைப்படம் என்பது மிகவும் தெளிவானதொரு அழகான கதைகளமாக இருக்கும். அந்த கதைகளத்தில் தற்பொழுது சூர்யாவும் இணைவதால், ஹீரோவாக நடிப்பதால் நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த சூர்யா நடிக்கக்கூடிய ரெட்ரோ திரைப்படத்தில் ஜோடியாக நடிப்பது நம்ம பூஜா ஹெக்டே தான். இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக நடிக்கின்றார். மேலும் இந்த திரைப்படத்தில் பல்வேறு நபர்கள் நடித்து இந்த திரைப்படம் முழுமையாக வெளிவந்து வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். மேலும் இந்த திரைப்படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடிக்கக்கூடியவர்கள் யார் யார் என்று பார்ப்போம். சூர்யா நடிக்கக்கூடிய ரெட்ரோ திரைப்படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடிக்கக்கூடியவர்கள் பூஜா ஹெக்டே, ஜாஜு ஜார்ஜ், ஜெயராம், கருணாகரன் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க துவங்கியிருக்கின்றார்கள். மேலும் இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையை சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசைப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் செய்வது ஜோதிகா மற்றும் சூர்யா ஆவார்கள். மேலும் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் என்பதால் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் பெரிய அளவிற்கு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சினிமாமோட்டோகிராஃபி மேலும் இந்த திரைப்படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஸ்ரீயாஸ் கிருஷ்ணா, எடிட்டிங் சஃபீக் முகமது அலி, ஆர்ட் டைரக்ஷன் ஜாக்கி, காஸ்டியூம் டிசைன் பிரவீன் ராஜா, ஸ்டண்ட் கெச்சா, கோ ப்ரொடியூஸ்டு பை ராஜசேகர், கார்த்திகேயன் போன்றவர்கள், மேக்கப் வினோத் சுகுமாரன், சவுண்ட் டிசைன் சுரேன் ஜி போன்ற ஒட்டுமொத்த கலைஞர்களும் இணைந்து இந்த ரெட்ரோ திரைப்படத்தை தயாரிப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடைய படத்தில் மிக அழகான கதைக்களம் கொண்ட மாபெரும் படங்களையெல்லாம் இயக்கி வெற்றியும் அடைய செய்திருக்கின்றார். அந்த வரிசையில் இப்பொழுது வரக்கூடிய இந்த ரெட்ரோ திரைப்படமும் இருக்கும் என்பது மக்களுடைய பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பிற திரைப்படங்களுக்கும் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கும் பெரிய அளவுக்கான வித்தியாசங்கள் காணப்படும். திரைக்களம், மேலும் படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், மேலும் அந்த ஹீரோயிசத்திற்கான முக்கியத்துவம், மேலும் ஹீரோயின் இருந்தால் அதற்கான கதைகளமும் அதில் அடங்கியிருக்கும். இதற்கிடையே அதில் காமெடியும் கலந்திருக்கும். இதுவெல்லாம் எதிர்பார்த்துதான் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடைய படத்திற்கு பெரும்பாலும் மக்கள் விரும்பி செல்கின்றார்கள். இந்த திரைப்படத்திலும், அதாவது சூர்யா அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த ரெட்ரோ திரைப்படத்திலும் பெரிய அளவிற்கு மக்களுடைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த எதிர்பார்ப்புடனே மக்கள் திரைக்களத்திற்கு, அதாவது திரைப்படம் பார்ப்பதற்கு தியேட்டர்களுக்கு செல்வார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம் எந்த அளவிற்கு ரெட்ரோ மீண்டும் சூர்யாவை தமிழ்நாட்டு திரையுலகில் பிரபலமடைய செய்கிறது என்பது குறித்து திரைக்கு வந்த பிறகு. மேலும் இதை போன்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்தி வையுங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.